பார்வதி இருந்துக்கிட்டு என்னது இது போய் இவ்வளோ நேரம் ஆச்சு, இந்த மித்ரா வேற ஃபோன் பண்ணி என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு எதுவுமே சொல்லலையே, நம்ம நினச்ச மாதிரி தானே எப்படியும் நடந்திருக்கும், சந்தோஷமாக ஒரு வார்த்தை கூட அவள் ஃபோன் பண்ணியே சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து மித்ராவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்ன மித்ராச்சு, நம்ம நினச்ச மாதிரி தானே எல்லாம் நடந்துச்சு, நம்ம மகேஷே வந்து அந்த அன்புவையும் ஆனந்தியையும் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டான்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்லை ஆண்டி, எல்லாமே நம்ம நினச்சதுக்கு எதிராக தான் நடந்திருக்கு. நம்ம ஃபோன் பேசிகிட்டு இருந்ததை மகேஷ் கேட்டுட்டான், அவன் வந்து இவங்க முன்னாடி வந்து என்னை அடித்து அசிங்கப்படுத்திட்டான் ஆண்டி, இனிமேலும் நான் வந்து சும்மா இருக்க மாட்டேன், இனிமே தான் மித்ரா யாருன்றதையே நான் மகேஷுக்கு காட்ட போகிறேன். அது மட்டும் இல்லை, அழகன்றதை நான் தான் உருவாக்கினேன்னு மகேஷ் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கான், அது உண்மையான அழகன் அன்பு தான் அப்படின்றத நான் அந்த கம்பெனிலே இருந்து அதை நிரூபித்து காட்டுவேன், அதை நிரூபிக்காத நான் அந்த கம்பெனியை விட்டு வெளியவே வரமாட்டேன். என்னதான் என்னை மகேஷ் வந்து என்னை இப்போது அப்படின்னு என்னை விரட்டி இருந்தாலும் நான் அங்கிள் மூலியமாகவும் உங்கள் மூலியமாகவும் தான் அந்த ஆஃபீஸ்க்கே அந்த வேலைக்கே நான் வந்திருக்கேன். அப்படி இருக்கும்போது அவ்வளோ சீக்கிரத்தில் நான் விட்டு போக மாட்டேன், மகேஷ் என்றைக்கும் நான் விடவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்வதிக்கு கொஞ்சம் ஆறுதலாகவும் என்னோட இடத்த நான் யாருக்காகவும் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம மித்ரா வந்து ரொம்ப இதாக நின்றுட்டுருக்காங்க. நம்ம மகேஷ் இருந்துக்கிட்டு நீங்கள் 2 பேரும் எப்பவும் போல எங்களோட ஆஃபீஸில் வந்து நீங்கள் வேலை செய்யலாம், உங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் வராது, எல்லாரையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அன்பு வந்து நீ வெளிநாட்டுக்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுக்கிறாரு. நம்ம ஆனந்த் இருந்துக்கிட்டு எப்படியான மகேஷ்கிட்ட உண்மையை சொல்லிடலான்னு போகும்போது நம்ம அன்பு வந்து தடுத்துறாரு. இல்லை, அவர் நம்ம மேலே எவ்வளோ ஒரு மரியாதை வச்சுருக்காரு, எவ்வளோ ஒரு நம்பிக்கை வச்சுருக்காரு, அந்த நம்பிக்கையை இப்போ நம்ம அவசரப்பட்டு உடைக்கக்கூடாது, அது பொறுமையாக நம்ம எடுத்து சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தியை அன்பு சமாதானப்படுத்துகிறாரு. ஆனால் ஆனந்திக்கு இதை சொல்லிடணும், நம்ம வந்து லேட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ஊண்டுதல் இருக்குது. ஏன்னா அவர் மேலே இந்த மாதிரி ஒன்று எண்ணம் உருவாகிறதுக்கு நானும் ஒரு வகையில் காரணமாக இருந்திருக்கேன், அதை இப்போவே நம்ம வந்து சால்வ் பண்ணிடணும்னு நினைச்சாங்க. ஆனால் இவங்க 2 பேர் மேலேயும் அளவுக்கு அதிகமான நம்பிக்கையை வச்ச மகேஷ் கிட்ட எப்படி இதை சொல்றது அப்படின்னு சொல்லி தயக்கத்தோடவே நின்றுட்டு இருக்காங்க. நம்ம ஆனந்தி வந்து இப்போ நம்ம அன்பு வந்து காதலிக்கிட்டு 2 பேருமே காதலை ஏற்றுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆனால் இவங்களோட காதலுக்கு ஒரு எதிரி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் நம்ம அன்புவோட அம்மாவும் இருக்காங்க. ஏன்னா அன்புக்கு சின்ன வயசுலேயே வந்து அவங்க அத்தை பொண்ணு தான் முடிவு பண்ணிட்டு அவள் கனவுகளோட அவள் ஊரில் காத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இதுக்கு முன்னாடியே முதல்லையே வந்து ஆனந்திக்கும் அன்புவோட அம்மாவுக்கும் மோதல் ஏற்பட்டிருக்கு. அது சில பல காரணங்களால் இப்போதைக்கு அது தள்ளி வைக்கப்பட்டிருந்தாலும் அன்புவோட அம்மாவோட மனசுக்குள்ள நம்ம ஆனந்தி மேலே இருக்கக்கூடிய அந்த வன்மம் இன்னும் அப்படியே தான் இருக்குது. அது இவங்க 2 பேரும் இனி காதலிக்கிறாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அன்புவை கண்டிக்கிறத விட நம்ம ஆனந்தியை தான் கண்டிப்பாங்க வன்னிப்பாங்க. ஆனால் ஆனந்தி